நடிகர் தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் 2004ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவர்களுடையது காதல் திருமணம் தான். அப்போது தனுஷுக்கு 22 வயது, ஐஸ்வர்யாவிற்கு 23 வயது. தனுஷ் ஐஸ்வர்யாவிற்கு 2 மகன்கள் இருக்கின்றனர். யாத்ரா லிங்கா என்பது அவர்களின் பெயர். மூத்த மகன் சமீபத்தில் பள்ளி படிப்பை முடித்ததாக கூறப்படுகிறது. 18 வருட திருமண வாழ்விற்கு பிறகு தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிய முடிவு செய்துள்ளதாக கடந்த ஆண்டு அறிவித்தனர். இது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பியது. சமீபத்தில் தான் இருவரும் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. தனித்தனியே பிரிந்து வாழ்ந்து வந்தாலும் இருவரும் தங்களின் குழந்தைகளை கோ பேரண்டிங் முறையில் வளர்த்து வருகின்றனர். இதனையடுத்து தனுஷ் அவர்கள் தற்போது ரஜினி சார் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கு தன்னுடைய சொத்துக்களை ஐஸ்வர்யா அபகரித்து விட்டதாகவும் அதனை ரஜினி சார் தர மறுப்பதாகவும் வழக்கு தொடர்ந்துள்ளார். இதற்காக இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான ரஜினி சார் இது பொய்யான வழக்கு என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். நடிகர் தனுஷ் தான் நடித்து வரும் படத்தின் படப்பிடிப்பு முடிவதற்கு முன்பே அடுத்த படத்தில் கமிட் ஆகி விடுகிறார். அந்த வகையில் இட்லி கடை முடிந்த கையோடு பாலிவுட் இயக்குனர் ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் உருவாகி வரும் தேரே இஷ்க் மென் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஒரு மாதமாக இந்தியாவில் பல்வேறு இடங்களில் நடந்து வருகிறது. ரஜினிகாந்த் சார் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் கூலி. தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான லோகேஷ் கனகராஜுடன் முதல் முறையாக இப்படத்தின் மூலம் இணைந்துள்ளார் ரஜினி சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.